ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு முட்டை போட்டு ஒரு பொரியல் மாரி பண்ண போறேன். அது எப்படி பண்றேன்னு காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு எண்ணெய் ஊத்தி வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சாப்பர்ல வச்சு கட் பண்ணிட்டு, எண்ணெய் ஊத்தி அத போட்டு, அதில உப்பு போட்டு, பெப்பர் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, வெங்காயத்த நல்லா வணக்கணும். அதிலேயே கொத்தமல்லி தழையும் போட்டு தான் நான் சாப்பர்ல போட்டேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்ல சின்ன சின்னதா பொடியா கட் பண்ணி கையில கட் பண்ணி தண்ணி ஊத்தி வேக வச்சிரணும் முதல்ல. அதான் உப்பு போட்டு ஒரு தண்ணி கொதிக்க வச்சு அந்த ஸ்மெல் போறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா? அத வடிகட்டிட்டு, அத பொடியா கட் பண்ணி அதில போட்டுட்டு, அதையும் நல்லா இதில வச்சு கரண்டியில வச்சு குத்துனோம்னா, அது பொடி பொடியா ஆயிடும். எவ்வளோ பெருசு இருந்தாலும். அதுக்கப்புறம் 2 முட்டைய கட் பண்ணி, அதில பெப்பர் கொஞ்சம் இடிச்சு போட்டேன். ஏன்னா பெப்பர் இருந்ததெல்லாம் அதில போட்டுட்டேன். வெங்காயத்துலயும், காலிஃப்ளவர்லயும். முட்டையில கொஞ்சம் பெப்பர போட்டு நல்லா அடிச்சு, அதுக்கப்புறம் மேலாக அதில ஊத்தணும். அத பாருங்க பெப்பர போட்டு நல்லா இதுலயும் கொஞ்சம் முட்டையிலயும் பெப்பர் போடணும். உப்பு போட மாட்டேன். ஏன்னா அதிலே உப்பு இருக்குது போதும்ன்னுட்டு. போட்டு 2 முட்டை, ஒரு 2 காலிஃப்ளவர் கட் பண்ணேன். அதில ஒரு 1 1/2 காலிஃப்ளவர் போட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால நான் சாப்பிட மாட்டேன் முட்டை. அதனால என் ஹஸ்பண்ட் மட்டும் செஞ்சுட்டு, பாதி காலிஃப்ளவர் எடுத்து குருமா வச்சு தனியா வச்சுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாரி நீங்க செஞ்சு பாருங்க. காலிஃப்ளவர்ல புரோட்டீனுக்கு புரோட்டீன் டயட்டு. இத அப்படியே ஸ்பூன் போட்டு எங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தான் ரைஸே இன்னைக்கு வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய ஸ்ப்ரே பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா முட்டை வாசனைலாம் போக எடுத்துட்டு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க ஃபைனல் ப்ராடக்ட்டு. இதுதான் மீதி இருக்கிற காலிஃப்ளவர்ல குருமா கொஞ்சம் பண்ணிட்டு எனக்கு வச்சுக்கிட்டேன். தேங்க் யூ.